வணக்கம். இன்னைக்கு நான் பச்சரிசி மாவில் புட்டு செய்ய போகிறேன். இது இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுக்கிறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இட்லி சட்டியில் சுடு தண்ணி வச்சுப்போம். நான் ஒரு 2 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி இருக்குது. இந்த மாவில் தொளிச்சு பரட்டுறதுக்கு. ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு பரட்டிக்கணுங்க. இப்படி இப்போ எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சி விட்டோம்னா இப்படி உதிரணும். பச்சை தண்ணியை விட லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு கொடுக்கும் புட்டு. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நான் துணி போடலை, லைட்டாக ஆயில் தடவி இட்லி தட்டில் தான் அவிக்க போகிறேன். கரெக்டாக 20 நிமிஷம் வேகட்டங்க. மீடியம் தீயில் வைக்கணும், ரொம்ப ஹையாக வைக்காமல் ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. நான் ஒரு ஏலக்காய் போட்டு அரை முடி தேங்காய் துருவிக்க போகிறேன் மிக்சி ஜாரில். தண்ணி இந்த கடாய் மாற்றினால நல்லா வந்துருச்சு. தேங்காய் போட்டுப்போம். லைட்டாக கொஞ்சம் பால் ஊற்றிப்போம். நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுப்போம். சுகர் இருந்ததுன்னா பார்த்து இனிப்பு சேர்த்துங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். தேங்காய் பாலும் புட்டோ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.